ஓடுற லைஃப் ஆல் இந்தியா யூனிவர்சிட்டி சீரிஸ் டே 2. என்னடா நேற்று தமிழ்நாடுன்னு சொன்னு கேட்பீங்க. நேற்று தான் நான் ரிமெம்பர் பண்ணேன், நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிக்காக தானே ஓடுறோம். ஸோ அதுதான் நேம் சேஞ்ச் பண்ணியாச்சு. இன்னைக்கு 8 கிலோமீட்டர் ரன் பண்ணோம், வெற்றிகரமா ரன் முடிச்சாச்சு. February 15 டெல்லியில நடக்க போற ஆல் இந்தியா இன்டர் யூனிவர்சிட்டி ரேஸ்க்கு தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஓகே. நேற்று கிராஸ் கண்ட்ரி டீம் அண்ட் பாயிண்ட் சிஸ்டம் பத்தி பார்த்தோம். இன்னைக்கு வீடியோல கிராஸ் கண்ட்ரி இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கிராஸ் கண்ட்ரில டீம் ஸ்கோரிங் மட்டும் இல்ல, இண்டிவிஜுவல் குவாலிஃபிகேஷனும் ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓவராலா ஃபர்ஸ்ட் வர டாப் 6 ரன்னர்ஸ் டைரக்டா நெக்ஸ்ட் லெவல் குவாலிஃபிகேஷன் ஆவாங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த டாப் 6 சேம் டீம்ல இருந்தாலும் ப்ராப்ளம் இல்ல, டிஃபரெண்ட் டீம்ஸ்ல இருந்தாலும் ஓகே. இது பியூர் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் செலக்ஷன். சோ ஒரு ரன்னர் டீம் ஸ்கோருக்கு ஹெல்ப் பண்ணலனாலும் ஓவராலா டாப் 6ல பினிஷ் பண்ணினா நெக்ஸ்ட் லெவல் டிக்கெட் கன்ஃபார்ம். எக்ஸாம்பிள், ரேஸ்ல 100 ரன்னர்ஸ் இருந்தா பினிஷ் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் 6 பேர் அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவாங்க. டீம் வின் பண்ணாலும் டாப் 6ல வரலனா இண்டிவிஜுவலா குவாலிஃபிகேஷன் ஆக முடியாது. அதே மாதிரி டீம் லாஸ்ட் பிளேஸ்ல இருந்தாலும் ரன்னர் டாப் 6ல இருந்தா அவன் நெக்ஸ்ட் லெவலுக்கு செலக்ட். சிம்பிளா சொல்லணும்னா கிராஸ் கண்ட்ரில டீம் பெர்ஃபார்மன்ஸ் இம்பார்ட்டன்ட், இண்டிவிஜுவல் டாப் 6 பெர்ஃபார்மன்ஸ் நெக்ஸ்ட் லெவல். இந்த மாதிரி ரன்னிங் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல எதை பத்தி பேசலாம்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம். டாடா.